தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது மீண்டும் திமுகவை உரண்டை இழுத்த அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடலன்ற காரணத்துக்காக ஒரு பொண்ணை திமுகவினர் தாக்கி கொன்றுவிட்டனர் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்ட காரணத்துக்காக அவர் மீது வழக்கு பாய்ந்தது. அதுக்கெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாசிச திராவிட முன்னேற்ற கழக அரசு வழக்கு மேலே வழக்கு போட்டு என்னுடைய குரல் வலையை நசுக்கி விடலாம் என்று பகல் கனவு காண்கிறதுன்னு சொன்னார். அப்படிலாம் என்னோடய குரல் வலையை நசுக்கி விட முடியாதுன்னு அதுக்கு அர்த்தம். அதை நிரூபிக்கும் வகையில் இன்னொரு ட்வீட் போட்டிருக்கார். அதாகப்பட்டது, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் ரேஷன் அரிசியை கடத்தின்னு போய் பக்கத்து மாநிலங்களில் விற்கிறாங்களாம். இதை தட்டி கேட்ட மாரி செல்வம் என்கிற வழக்கறிஞர் வீட்டு மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இந்த செயலின் பின்னாடி இருப்பவர் பாம்பு கார்த்திக். இந்த பாம்பு கார்த்திக் யாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். போன வருஷமே ரேஷன் அரிசி கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்தவர். இன்னுமா தேடுறாங்க? திமுகவின் நிர்வாகிகள், தலைவர்கள், அமைச்சர்கள் அனைவருடனும் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர் என்று அறியப்படுகிறது. முக்கியமான விஷயம் என்னென்னா, கோயில்பட்டி சுற்று வட்டாரத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் சுமார் 3.5 டன் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்கப்படுகிறது. போன வருஷமே இந்த ரேஷன் அரிசி கடத்தல் பிரச்சனையில் ராஜபாண்டின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ரேஷன் அரிசியை எப்படியாவது வாங்கி வர வேண்டும் என்று சிறுவர்களுக்கு பாம்பு கார்த்தி அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. இவர் திமுக என்ற காரணத்தால் காவல்துறையோ உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. இப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இது போன்ற குற்றச்செயல்கள் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். ரேஷன் அரிசியை கடத்தி திமுகவினர் கொழுப்பது மிகவும் இழிவான செயலாகும். ஆகவே இந்த ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டுள்ள பாம்பு கார்த்திக் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, திமுக காரங்க தான் ரேஷன் அரிசி கடத்துகிறாங்கன்னு இன்னொரு ட்வீட்டை போட்டார். இதுக்காக எத்தனை பிரிவுகளின் கீழ் எத்தனை விதமான வழக்குகள் பாயப்போகிறதோ தெரியவில்லை. அதுக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டார். அடுத்ததாக நடிகர் பிரகாஷ் ராஜ். அவங்க ஊரில் பிரகாஷ் ராய். அவர் இப்போல்லாம் பிஜேபியை கடுமையாக எதிர்த்து வரார். எப்பயுமே அப்படி தான் எதிர்ப்பாரா? சரி, ஓகே. பிஜேபி பார்த்து என்ன கேட்குறாருனா, உங்களுக்கு ஏன் முஸ்லீம் மேலே இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்குறாரு. மேலும் யார் தப்பு பண்ணாலும் தப்பை தட்டி கேட்பேன் செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த கட்சி தப்பு செஞ்சாலும் அதை நான் சுட்டி காட்ட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காங்கிரஸையோ இந்தி கூட்டணியோ எதிர்த்து இவர் பேசினா மாதிரியோ தவறுகளை சுட்டி காட்டினா மாதிரியோ எந்த விதமான செய்திகளும் இதுவரை வரல. இப்போ கூட தொடர்ச்சியாக பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தான் ஒரு பேச்சும் இருக்கிறது. பலவிதமான ட்வீட்டுகளும் இருக்கிறது. இவரும் சுப்பிரமணிய சாமி அவர்களும் கலந்து கொண்ட ஒரு டிபேட்டை பார்த்தேன், இங்கிலீஷ் டிபேட். எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் வராது, ஆனால் அதில் எனக்கு ஒரு பாயிண்ட் அவர் கேட்டது ஞாபகம் இருக்குது. இஃப் anybody ask a question against you, you simply say go to Pakistan அப்படின்னு சுப்பிரமணியம் பார்த்து சொன்னார். அவர் அதுக்கு என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் போன்னு ஒன்று நான் சொல்ல மாட்டேன், நீ போனாலும் பாகிஸ்தான் உன்னை எடுத்துக்காது. கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்கிற இந்தியாவில் இருக்கிறதால தான் உன்னால் இப்படியெல்லாம் பேச முடிகிறது, பாகிஸ்தான்லலாம் உன்னுடைய பப்பு வேகாது என்று சொன்னதற்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் குச்சுப்பி அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரில. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ ஒரு சட்டம் போடப்பட்டதான் ஞாபகம். அதாவது, இரு தரப்பினர் மோதிக்கொண்டால் அதில் பெரும்பான்மை மதத்தினரை மட்டும்தான் கைது செய்யணும், சிறுபான்மை மதத்தினரை கைது செய்யக்கூடாது. அவங்க பாஷையில் சிறுபான்மையினர்னால் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்ன லாஜிக்கு? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தான் கைது செய்யணும். இப்படி மைனாரிட்டியை அப்பீஸ் செய்கிறேன் என்று வெறி கொண்டு எந்த லெவலுக்கும் போக துணிந்தது தான் காங்கிரஸ். அதை எதிர்த்து கேட்க பிஜேபி மாதிரி கட்சி வந்ததால் காங்கிரஸ் டம்மி ஆயிடுச்சு. சரி, இந்த விஷயத்தை எடுத்து பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்தாரா தெரியல. நன்றி, வணக்கம்.